என்ன நடந்தது? நான் என்ன தீங்கிழைத்தேன்? எதற்காக வர மறுக்கிறீர்கள்? உங்கள் அன்பு பேரன் அரக்கர் குலத்தின் கடைசி வாரிசு மரணத்தின் வாசலில் நின்று அழைக்கிறேன், வாருங்கள். நான் எப்பொழுதும் அழைத்தவுடன் ஓடி வந்து ஆலோசனை கூறும் பாட்டனார் ஏன் வர மறுக்கிறார்? சோதிக்கிறாரா? இல்லை வேறு எதுவும் காரணமா? புரியவில்லையே. பாட்டனாரே, இறுதியாக அழைக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் வரவில்லை என்றால் இனி நான் உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன். பேரன் மீது பாசம் இருந்தால் உடனே வாருங்கள், வாருங்கள். இத்தனை முறை அழைத்தும் பாட்டனார் ஏன் வரவில்லை? என்ன நடந்திருக்கும்? எந்த சூழ்நிலையிலும் எங்கே இருந்து அழைத்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி எனக்கு காட்சி கொடுக்கக்கூடிய எனது பாட்டனார் அவர் சமாதியின் முன் நின்று அழைத்தும் எனக்கு காட்சி கொடுக்கவில்லையே. ஏன்? என்ன நடந்தது? எஜமா, என்ன எஜமா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன எஜமா பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி மாயை பிடிச்சதுன்னு சாயை சந்திச்சு கேட்டீங்களா? ஏன் எஜமா, சாயை என்ன சொல்லுச்சு? மறுபடியும் உங்களுக்கு எப்படி மாயை பிடிச்சிச்சு? சாயை எனக்கு வரமே தரவில்லை. எஜமா என்ன சொல்றீங்க? போனேன், தவம் இருந்தேன், சாயை எனக்கு காட்சி கொடுத்தாங்க, இனிமே மாயையே பிடிக்காதுன்னு வரம் கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா கித்தாப்பா சொன்னீங்க. இப்ப என்னடான்னா சாயை காட்சியே தரலேன்னு சொல்றீங்களே எஜமா. தவம் இருக்க போன என்னை ஒரு கிழவி உருவத்தில் வந்து என்னை சோதித்திருக்கிறாள் சாயை. அது சாயை என்று தெரியாமல் நானும் அவளை உதாசீனப்படுத்தி விட்டேன். அவளும் போய்விட்டாள். இதை கவனித்த மூசாவுக்கு உதவி வரும் ஒரு சித்தன் நான் தவம் இருக்கும் போது சாயையாய் உருவெடுத்து எனக்கு சாயையை போல் வரம் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டாள். ஆஹா, வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல இருப்பாங்கிறத சித்த நிரூபிச்சிட்டானே. முட்டாள் மண்டோரா! எத்தனை சித்தர் மூசாவுக்கு உதவி செய்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று உனக்கு தெரியாதா? சரி விடுங்க எஜமா, எதுக்கு கோவப்படுறீங்க? சித்த சதியால மாயை பிடிச்சாலும் சீக்கிரமா குணமாயிட்டீங்கல்ல. சரி எஜமா, சித்தன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவனை ஏதாவது பண்ண வேண்டியது தானே? சித்தன் என்னிடம் இருந்து தப்ப முடியாது. இருந்தாலும் இப்பொழுது நான் அழைத்தவுடன் வர வேண்டிய என் பாட்டனார் கெஞ்சி அழைத்தும் கூட வரவில்லை. இப்பொழுது நான் அந்த கவலையில் இருக்கிறேன். என்ன எஜமா சொல்றீங்க? நாங்க கூப்பிட்டு வந்த பாட்டனார் வழக்கமா கூப்பிடுற நீங்க கூப்பிட்டு வரலையா? மதிய பாம்பு விழுங்குற நேரத்துல உங்களை காப்பாத்திடுறேன்னு சொன்னாருங்களே எஜமா. அதான் சொன்னாரே. அப்படி அவர் சொன்ன நேரத்தில் என்னை காப்பாற்ற வந்திருக்க வேண்டும். என்னை காப்பாற்றும் முயற்சியில் ஏதோ விபரீதம் நடந்திருக்க வேண்டும். அதனால் அவர் மீண்டும் சமாதிக்கு போக முடியாமல் இருந்திருக்க வேண்டும். இதுதான் நடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதையெல்லாம் அறிந்தவன் அந்த மூசா தான். அவனை கொண்டு வந்து அடைத்து விசாரித்தால் உண்மை தெரியும். அவனை கூட்டிட்டு வந்தா விசாரிக்க போறீங்க?
ஆ? நல்ல விஷயம்தான். செய்யுங்க செய்யுங்க. அதற்கு முன் மூசா எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் ஞான திருஷ்டியில் பார்க்கிறேன். என்னாச்சு எஜமா? மூசா எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? மூசாவுக்கு மாயை பிடித்திருக்கிறது. மறுபடியும் மூசாவுக்கு மாயை பிடிச்சிருச்சா? ஆமாம், என்னை விட்டு விலகிய மாயை அவனை பிடித்து விட்டது. இனி அவனை கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பாட்டனார் சொன்னபடி மதியை பாம்பு விழுங்கும் சந்திர கிரகண பொழுதில் பாட்டனார் என்னை காப்பாற்ற வந்தாரா இல்லையா என்று தெரிய வேண்டும். அந்த பூதப்பொடியன் மூசா என் பாட்டனாரை கலசத்தில் சிறைப்பிடித்து விட்டான். இனி நான் அவனை விடப்போவதில்லை. இறுதி யுத்தம் தொடங்கிவிட்டது. என் பாட்டனாரை மீட்டு மூசாவை கொல்லப் போகிறேன். ஆம், மூசாவை கொல்லப் போகிறேன். எஜமா, நீங்க வேணா மூசாவை தூக்குங்க, நாங்க போய் பாட்டனாரை விடுவிச்சுட்டு வரோம். பாட்டனாரை அவன் சிறை வைத்திருக்கும் இடம் தெரியாமல் எப்படி எங்கே போய் அவரை மீட்க முடியும்? இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்களா எஜமா? எல்லா சிக்கல்களும் முடிய ஒரே வழி, மூசாவுக்கு சித்தமாக செயல்படும் அந்த சித்தனை அடக்குவதுதான். அடக்குகிறேன். என்ன மண்டு, என்ன நடக்கும் மண்டு? எஜமா கோபத்தோட போற வேகத்தை பார்த்தா என்ன வேணாலும் நடக்கும். மூசா, கடவுளே, என்ன இவன் இப்படி பாக்குறான்? மூசா, மூசா, ஏன்பா இப்படி சிரிக்கிற? மூசா, மூசா, ஏன்பா இப்படி சிரிக்கிற? ஐயோ, என்ன இவன் இப்படி பேசுறான், இப்படி சிரிக்கிறான்? மாயை இவனை பிடிச்சிடுச்சா? எப்பா, 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 எங்கப்பா இருக்கிற? சீக்கிரம் வாப்பா. எப்பா, எப்பா, எங்கப்பா இருக்கிற? சீக்கிரம் வா. டேய் டேய், ஏன்டா கத்துற? எப்பா, மூசாவுக்கு மறுபடியும் மாயை பிடிச்சிடுச்சு போல இருக்குப்பா. என்னடா சொல்ற மூசா? என்னடா சொல்ற மூசா? ஆமாடா, மறுபடியும் மூசாவுக்கு மாய பிடிச்ச மாதிரி தான் தோணுது. என்னப்பா கொடுமை இது? ஒரே நேரத்துல தாய்க்கு மகனுக்கு எப்படிப்பா மாயை பிடிக்கும்? அதான்டா எனக்கு தெரியல. ராணிய மாய பிடிச்சிருக்கும் போது மூசாவை எப்படி பிடிக்கும்? எப்படி எப்படின்னு திரும்ப திரும்ப என்னையே கேட்டா எப்படிப்பா? எனக்கு மட்டும் இத பத்தி எப்படிடா தெரியுங்களா? அத நான் சொல்றேன். அம்மாவுக்கு தான் மாய பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன்பா மாய பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்ட? ஏப்பா, நாம இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி விளையாட்டுல தேவையாப்பா? கொஞ்ச நேரத்துல என் இதயமே நின்னு போச்சு. நான் உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக இப்படி நடிக்கலப்பா. மாய விலகின அசீம் நிச்சயம் நான் என்ன பண்றேன், இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பாப்பான். அப்படி அவன் பார்க்கும்போது நான் மாய பிடிச்ச மாதிரி அவனுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அவன் என்னை பத்தி யோசிக்க மாட்டான், நமக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டான். அவன் வழியில போனாதான் நான் ஏன் வழியில போய் அம்மாவை ஏன் மாய பிடிச்சதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆமாப்பா,
நீ சொல்றதுதான் சரியான ரூட். இது தெரியாம ஒரு நிமிஷம் நாங்க ஆடி போயிட்டோம். ஏன் மூசா, அம்மாவை எப்படி மாய பிடிச்சதுன்னு எப்படி யாரை கேட்டு தெரிஞ்சுக்க போற? முக்காலத்தையும் உணர்ந்த ஒரே ஒருத்தர் நம்ம சித்தர். அவர்கிட்ட போய் மாயைய அம்மாவை பிடிச்சதுங்கிற காரணத்தை கேட்கணும். ஆமாப்பா, அவர் தான் சரியான ஆளு. நீ போய் கேட்டு வா போ. சரி தாத்தா, நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். மதிப்பிரண்ட பித்தனே, சாயையை போல் சேலையை சுற்றி வந்து என்னை ஏமாற்றிய கோழையே, அரக்கற்குல ஏந்தல் அசீம் பதூதா வந்திருக்கிறேன். வாடா வெளியே, வாடா வெளியே. உருமாறி வந்து எனது வாழ்வை உருக்குலைத்த உதவாக்கரையே, இளம் பிறையோனை இறைவனாக கொண்டவனே, எங்கேயடா இருக்கிறாய்? வாடா வந்து என்னை எதிர்கொள்ளடா. அரக்கற்குல போரில் அழையாத வந்த விருந்தாளியே, மூசாவின் கைக்கூலியே, ஏனடா பேசா மடந்தையானாய்? வெளியே வாடா. இனமான போரின் இறைத்தரகனே, இன்னல் விளைவித்தவனே, ஈசன் அடிவருடியே, உனக்கு துணிவிருந்தால் என்னை வந்து சந்தியடா. வரமாட்டாய், நீ வரமாட்டாய், எனக்கு தெரியும். ஏனென்றால் அசீம் என்றால் உனக்கு பயம். இன்றில்லை, என்றாவது ஒரு நாள் நான் உன்னை சந்திக்காமல் விடமாட்டேன். வருகிறேன். என்ன மண்டு? எஜமான் கிளம்பி போன வேகத்துல இந்நேரம் சித்தரை செதைச்சி சின்ன பின்னமாக்கி சிதைக்கு தீ மூட்டி பஸ்பமாக்கி இருப்பார்ல. ஆமா, நம்ம எஜமானுடைய கோபமும் சக்தியும் தெரியாம மூசா வலிக்கிற முயற்சியில குறுக்க வந்து உளுந்து உயிரை விட்டுட்டான் இந்த சித்தன். அவனோட அழிவை பார்த்த யாருமே மூசாவுக்கு உதவ இனிமே முன் வர மாட்டாங்க. அசீம் பதூதான்னா என்ன சும்மாவா? மலையவே விழுங்குற மகாதேவனான நம்ம எஜமானுக்கு இந்த மண்ணாங்கட்டி சித்தன் கால் தூசிக்கு சமம். பாவம் சித்தன் மூசாவுக்கு உதவுறதுனால இப்படி ஒரு அழிவு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். எஜமா, என்ன எஜமா ரொம்ப டென்ஷனா இருக்காரு? ஒருவேளை சித்தனை அழிச்சதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரோ? கேட்டுருவோம். எஜமா, என்னங்க எஜமா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? வீரர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜ எஜமா. எது சகஜம்? அழிக்க வேண்டியவர்களை அழிக்கிறதா எஜமா. இப்போ யாரு அழிச்சாங்க? நீங்க சித்தரை அழிச்சீங்கல்ல, அதத்தான் எஜமா சொல்றேன். முட்டாளே, நான் சித்தனை அழிச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீங்க சொல்லலன்னா என்னங்க எஜமா? நீங்க புறப்பட்டு போன வேகத்தை பார்த்து அந்த சித்த அழிஞ்சான்னு நாங்களே முடிவு பண்ணிட்டேங்க எஜமா. இவனோடு சேர்ந்து நீயும் முட்டாளாக பேச ஆரம்பித்து விட்டாயா டங்கினி? நான் சித்தனை இன்னும் அழிக்கவே இல்லை. அவனை எங்கு தேடியும் எப்படி மிரட்டி அழைத்தாலும் வரவே இல்லை. வரலையா? சித்தம் வரவே இல்லைங்களா எஜமா? ஆமாம். என்ன எஜமா, நீங்க கூப்பிட்டும் சித்தம் வரலையா? வரவில்லை. சித்தர்கள் சாந்தமானவர்கள், ஆனால் நம்ம எஜமானோ கோபத்தில் போய் அழைத்திருக்கிறார். சாந்தமானவர்கள் பணிவாக அழைத்தால் தானே வருவார்கள், கோபமாக அழைத்தால் எப்படி வருவார்கள்? இந்த யோசனையை எஜமானுக்கு எடுத்துரைக்கலாம். ஏன் எஜமா, சித்தரை எப்படி கூப்பிட்டீங்க?
எதிரியை கும்பிட்டா கூப்பிட முடியும். அவனை ஆணையிட்டு தான் அழைத்தேன். சரியா போச்சு. அதான் அவன் வரல. ம்? என்னடா சொல்கிறாய்? எஜமா, இப்ப எலிய பிடிக்க என்ன பண்ணணும்? முட்டாளே, நான் எலியை எதற்காக பிடிக்க வேண்டும்? அது இல்லைங்க எஜமா, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா தான் கேளுங்களேன். எஜமா, எலிய பிடிக்கணும்னா படைய வச்சு தான் பிடிக்கணும். புளிய பிடிக்கணும்னா ஆட்டை காட்டி தான் பிடிக்கணும். பாம்பை பிடிக்கணும்னா மகுடி வாசிச்சு தான் பிடிக்கணும். மனுஷனை பிடிக்கிறதா இருந்தா நல்லா புகழ்ந்து பேசி மயக்கி பிடிக்கணும். தெய்வத்தை பிடிக்கிறதா இருந்தா பயந்து பக்தியை காட்டித்தான் பிடிக்கணும். அப்போ சித்தரை பிடிக்கணும்னா வணங்கி நின்னு வரவேற்கணும். மண்டோரா, கோபப்படாதீங்க எஜமா, வேற வழியே இல்ல. சித்தன் வாழ்ந்து முடிச்சவன், முக்காலமும் உணர்ந்தவன், ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஆணைக்கு அடங்க மாட்டான். அவனை பாசத்துல பக்தியை காட்டி தான் பணிய வைக்கணும். ஆமாங்க எஜமா, போய் பணிவா கூப்பிடுங்க, பக்தியோட கும்பிடுங்க, கண்டிப்பா சித்தன் வருவான். அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்டுங்க. சரியாக சொன்னாய் மண்டோரா. இப்பொழுதுதான் உன்னை உருவாக்கியது முதல் ஒரு உருப்படியான யோசனை சொல்லி இருக்கிறாய். சபாஷ். நான் இப்பொழுதே போய் சித்தனை பணிந்து அழைக்கிறேன். வருகிறேன். ஏன் மண்டு, கொஞ்சம் முன்னாடி தான் எஜமா சித்தரை அழிச்சிருப்பாருன்னு எங்கோட சேர்ந்து சிரிச்ச. ஆனா இப்போ எஜமானுக்கே சித்தரை எப்படி அழிக்கிறதுன்னு ஐடியா சொல்லி அனுப்புற. உன்னுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையா மண்டு? அட அறிவு கெட்ட டங்கினி, எஜமா கோபமா கிளம்பி போனாலும் ஏதாவது புத்திசாலித்தனமான காரியம் பண்ணி சித்தரை பிடிச்சு அழிச்சிருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அது அப்ப நடக்கல. ஏன்னா நான் புத்திசாலித்தனமான யோசனை சொல்லிதான் நடக்கணும்னு இருக்கு. அதை யாருனால தடுக்க முடியும்? ஐ ஆம் a lucky man, lucky man. வெரி குட் பாய்.